வணக்கம் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றும் உங்களுக்காக ஒரு புதிய தகவலோடு வந்திருக்கிறேன். கிரிக்கெட் சம்பந்தமாக 2010ஆம் ஆண்டு அளவில்தான் உலகில் முதலாக ஐசிசி அங்கீகரிக்கப்பட்ட T20 போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆண்டினுடைய இறுதியில் பந்து வீச்சாளர்களுடைய ஐசிசியினுடைய தரவரிசை வெளியிடப்படுவது வழமை. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பந்து வீச்சாளர் அனைவருமே சுழல் பந்து வீச்சாளர்கள். அப்படி ஒவ்வொரு வருடமாக ஆண்டினுடைய இறுதியில் பந்து வீச்சாளர்கள் தெரிவு செய்யப்பட்டதை இப்போது பார்ப்போம். 2010ஆம் ஆண்டு கிராம் ஸ்வான் இங்கிலாந்து, 2011ஆம் ஆண்டு இலங்கை அணியைச் சேர்ந்த அஜந்த மெண்டிஸ், 2012ஆம் ஆண்டு சைட் அஜ்மல் பாகிஸ்தான், 2013ஆம் ஆண்டு சுனில் நரைன் மேற்கிந்திய தீவுகள், 2014 சாமுவேல் பத்ரி அவரும் மேற்கிந்திய தீவு, 2015 சுனில் நரைன் அவரும் மேற்கிந்திய தீவு. தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகளுடைய 3 பந்து வீச்சாளர்கள் 2013 முதல் 2015 வரை. 2016ஆம் ஆண்டு இப்ராஹிம் தாயிர், அவர் தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர், அவரும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர். 2017ஆம் ஆண்டு இமாஜ் வசீம் பாகிஸ்தானுடைய பந்து வீச்சாளர், அவரும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர். 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை ரஷீத் கான் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் முதலிடத்தில் இருந்தார். 2021ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை வனிந்து வசரங்க இலங்கை, அவர் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தார். இங்கிலாந்தினுடைய 2வது ஒரு பந்து வீச்சாளர் அடில் ரஷீத், அவரும் இங்கிலாந்து 2023ஆம் ஆண்டு அவர் இங்கிலாந்து அணிக்காக T20 போட்டியிலே ஆண்டின் இறுதியுடைய சிறந்த பந்து வீச்சாளர் இருந்தார். 2024ஆம் ஆண்டு அகில் ஹுசைன் மேற்கிந்திய தீவுகள், 2025 முதலாக இந்திய பந்து வீச்சாளர் ஒருவர் ஆண்டினுடைய T20 புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது முதல் சந்தர்ப்பம். அதுவும் முதலாக ஒரு இந்திய சுழல் பந்து வீச்சாளர் தெரிவு செய்யப்பட்ட முதல்